2 நாள் ஸ்டே முடிச்சுட்டு கஷ்டப்பட்டுட்டு இங்கேருந்து கிளம்புறோம். இதை பார்த்து வச்சிங்க, கோ ஸ்டாப்ஸ். இந்த பக்கமே வந்துடாதீங்க, தப்பிச்சு ஓடிடுங்க. தண்ணியும் வர மாட்டேங்குது, ஒன்றும் வர மாட்டேங்குது, சுத்தமாக ரெஸ்பான்ஸும் சரியில்லை. சரி, நம்ம கிளம்பும். இங்கேருந்து கிளம்பி நேராக அடுத்து கார்கில் தான். ஸ்ரீநகர்லேருந்து கிளம்பி வந்துட்டுருக்க வழியில் பெட்ரோல் கேன் கிடச்சிது, அந்த 5 லிட்டர் கேனு. ஏன்னா ப்ரோ சொன்னார், நம்ம லடாக் தாண்டி போகிறப்போ அங்கெல்லாம் பெட்ரோல் பங்க்லாம் ரொம்ப ஜாஸ்திலாம் இருக்காது, அதனால் கேனு கேரி பண்ணிட்டு தான் நம்ம போகணும் அப்படின்ட்டு. நான் ஊர்லேருந்து வாங்கிட்டு வரவே இல்லை. ஸோ இங்கே வர வழியில் ஒரு கடை பார்த்தோம், அந்த கடையில் கேன் வாங்கியாச்சு. இந்த ஸ்க்ரூ, இந்த கீழே இருக்கிற அந்த ஸ்க்ரூவும் வந்து இங்கே கிடச்சிது. இவர் பாருங்க, நம்மளை ஏறவே விட மாட்டுறாரு. இல்லை, நம்மளை ஓவர்டேக் பண்ணி ஏற விட மாட்டுறாரு பாருங்க. கான்வாயில் உள்ளே பூந்து வந்துட்டோமே, சுற்ற போகிறாங்க ப்ரோ. ஐயா, நான் ஒன்றும் பண்ணலைங்க, என் வண்டி தாங்க முன்னாடி ஓவர்டேக் பண்ணி வந்துருச்சு. மவுண்டன்ஸ் செமையாக இருக்குது. சாப்பிட்டு அப்படியே கிளம்பி அப்படியே போயிட்டுருக்கோம். நல்லா ஒரு வேலியில் போயிட்டுருக்கோம் ப்ரோ. ரோட்டில் சைடில் 2 பக்கமும் சரியான ஹைட்டுக்கு மலை. இது நம்ம எங்கே போகிறோம்? கார்கில், 142 கிலோமீட்டர்ஸ். மக்களே, இங்கே பாருங்கள், கார்கில் வந்து ஒன் ஆஃப் த க்ரௌடட் ஏரியா போல். இங்கே பாருங்கள் எவ்வளோ க்ரௌடு. இந்த ஹைவேல இருக்கிற இந்த டிராஃபிக்கு அப்படியே போய் அந்த ஜோசிலா பாஸில் நிற்கும். ஆஹா, லெஃப்ட் ஏறி நின்றுட்டேன். எதுக்கு இவ்வளோ டிராஃபிக் ஆகுது? யோ என்னையா பண்ற? அம்மா, யாராவது முரட்டால ஓடிக்கிட்டு இருக்கா? ஆஃப் ரோடா? ஐயோ, தட்டிட்டு போயிட்டாரே. கிளேஷியரு, அப்படியே தண்ணி எல்லாம் சரியான தண்ணி, சூப்பராக இருக்குது பார்க்க. சோன்மார்க் இந்த ஏரியா, இந்த ஊர் பேர் சோன்மார்க். அண்ணாச்சி வழி விடுங்க. நான் ஹைட்டு ப்ரோ. இந்த டோபோகிராஃபி செமையாக இருக்கு. சுவிட்சர்லாண்ட் மாதிரி இருக்குல்ல. லேண்ட்ஸ்லைட் ஆகக்கூடாதுன்ட்டு அதெல்லாம் பேக் பண்ணி வச்சுருவாங்க மாதிரி. கிரில் கம்பி போட்டு இந்த கல்லெல்லாம் ப்ரொடெக்டடாக வச்சுருக்காங்க. கிளேஷியரு வெள்ளை நல்லா ஸ்னோ தான், அதுலேருந்து அப்படியே மேலேருந்து அப்படியே வரும்போது அவ்வளோ அழுக்காகிடுது, ஃபுல் அழுக்காகிடுது. சரியான வியூ. நம்ம இந்த ஸ்ரீநகர் டு கார்கில் போகிற ரூட்டு சூப்பராக இருக்குது. ஐயோ, கீழே ரிவர் செமையாக இருக்குது. இங்கே வாங்க, வாட்டர் பிரேக். ஐயோ, இந்த வியூ தான் ப்ரோ அல்டிமேட்டாக இருக்குது. அதுவும் ரைட் சைடில் மவுண்டைன் இருக்கிறதுனால நல்லா அப்படியே ஓப்பன் ஆகுது. இந்த லெஃப்ட் டேர்னிங்லலாம் லெஃப்ட் டேர்ன் பண்ணும்போது அப்படியே அந்த வியூ பயங்கரமாக ஓப்பன் ஆகுது. அவன் தான் ப்ரோ கீழே விழுவான் ரைட்டில் ஏறி. அப்பா, ஆமாம்மா. ஓ, ஃபோட்டோ பாயிண்டா இது? ஏய், இது ரொம்ப ஆஃப் ஆகுது. கார்த்தினா, ஐட்லிங் நிற்க மாட்டேங்குது நான் வண்டியில் திடீர்னுட்டு. ஏறுது. எவ்வளோ வைக்கிட்டோம்? ஸ்டார்ட்டில் தான் இருக்குது. 1000 நிற்கிது. Zosila Pass 0 point. कह रहे फोटो खिंचवानी बाइक राइडर्स के साथ। हाँ ठीक है चलो दोनों भैया को जाने को ना। आ जाओ ना। ऐसे होगा। हाँ मैं
ஓகே Tamil Nadu. யா You are going to Ladakh? எஸ். அடாடாடாடாடாடா டே கட்டானா உனக்கு ஊரெல்லாம் ஃபேன்றான்டா. ப்ரோ உங்கள் வண்டிக்கு ஃபேன் வந்துட்டு போலையா? இது ஆர்மி கேம்ப்பு ப்ரோ. உள்ளே இந்த ஷீட் அடிச்சிருக்காங்களே, உள்ளே ஃபுல்லாக ஆர்மி இருக்காங்க ஆளுங்க. அந்த ரோடு போய் அழகாக அங்கே போய் டென்ட் அடித்து தங்கியிருக்காங்க ஆட்டுக்குட்டிலாம் வச்சுக்கிட்டு. ஐயோ அழகாக இருக்கே. ஜொசிலா பாஸ்க்கு அப்புறம் ரோடை காணோம். அது வரைக்குமாவது அந்த சிமெண்ட் ரோடு மாதிரியாவது இருந்தது. அதுக்கப்புறம் ரோடு சுத்தமாக இல்லை. நம்ம ஆனால் இந்த ரோடு இப்போ நான் ஃபஸ்ட் டைம் ஓட்டுறேன் அப்படின்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்திருக்கும், கஷ்டமாக இருந்திருக்கும். நம்ம ஏற்கனவே அந்த கில்லார் அந்த ரூட்டு அடித்ததுனால இது வந்து அவ்வளோ டிஃபிகல்ட்டாக எனக்கு ஃபீல் ஆகலை. பா இதுதான் சொன்னாங்க. ஆக்சுவலாக நானும் உங்கள்கிட்ட சொல்கிறேன் இந்த வீடியோவில், எங்கேயாவது நல்ல ரோடு பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி முறுக்காதீங்க. வர டக்குன்னு பள்ளம் வருது. எப்போ வருது எங்கே வருதுன்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. இந்த மனுஷன் எங்கே போனார்? கண்ணிலே காணோம் ஆள். கீழே இருக்குது ரோடு, அதில் தான் நம்ம போகிறோம். அடிச்சான்டா புகை, மூஞ்சிலே அடிச்சான்டா. புகையை வாரி வாரி மூஞ்சிலே அடிச்சு போடுறானோ. கார்கில் வந்தாச்சு. ஆனால் எங்கள் ஸ்டே இன்னும் வரல. எங்கள் ஸ்டே வந்து கார்கில் தாண்டி இன்னொரு 30 கிலோமீட்டர்ஸ் போகணும். ஜூஸ் கொடுக்குறாங்க எல்லாருக்கும். அதான் நான் வண்டி நிறுத்தி நான் ஒன்று குடித்தேன், நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் தண்ணி, அதாவது நம்ம ஊர் ரஸ்னா மாதிரி தான் ப்ரோ. ஸ்வீட்டு கம்மியாக இருந்தால் அப்படி அந்த மாதிரி தான் இருந்தது. ஒரு ரயில் ஸ்டே கண்டுபிடிச்சி வந்தாச்சு. இது கொஞ்சம் கார்கில்லேருந்து தள்ளி ஜான்ஸ்கர் போகிற வழியில் இருக்குது. முன்னேக்கெல்லாம் இல்லை. கார்கில்லேருந்தே ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் ட்ரைவ் பண்ணிட்டு தான் வந்தோம். ஹெவன் கெஸ்ட் ஹவுஸ் இதான் நம்ம ரூம் வந்தாச்சு. ஓகே, டீசெண்டான ஸ்டே. செம்ம டயர்டு, நான் தூங்க போகிறேன். அப்புறம் பார்க்குறேன் உங்களை. நைட்டு ரிசோர்ஸ் ப்ளசன்ட் ஸ்டே. பேக் திருப்பி ஃபுல்லாக ரீபேக் பண்ணியாச்சு. ஃபயர் அப் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஜான்ஸ்கர் போகிறோம். ஜான்ஸ்கருக்கு கொஞ்சம் முன்னாடி படும், அதாவது ஜான்ஸ்கர் டிஸ்ட்ரிக்ட் தான் அது, ஆனால் படும்ன்ற ஒரு இடத்துக்கு போகிறோம். 301 பிடிச்சிட்டேன். அவர் ப்ரோவை காணோம். அவர் எங்கே போனார்னு தெரில. ஏன்னா எனக்கு ஒரு இடத்துல ரைட் காமிச்சிது இந்த ஹைவே ஏறுறதுக்கு. நான் ஹைவே ஏறிட்டேன். அவர் அதுக்கு முன்னாடி போயிட்டு இருந்தார். எங்கே போனார்னு தெரில. என்னடா கமான் நிற்கிறீங்க? என்னடா கமான் நிற்கிறீங்க? ஏரே பேட்டா, கொஞ்சமாவது இயற்கையை ரசிக்க முடியுங்கடா. டே சாஞ்சி ஒரு பக்கம் இடுப்புலேயே வந்துட்டா. அவனுக்கு கை வலிக்குன்னே ஸ்லோ பண்ணி வேண்டியதாக இருக்குது. ஃபாஸ்ட்டாக போனால் நம்மளுக்கு க்ளவுஸே வலிக்குது. அவனுக்கு பாவம் கை வலிக்கும். அந்த மவுண்டைன் பாருங்கள், நம்ம அந்த மவுண்டைன் நோக்கி தான் போயிட்டுருக்கோம். செம்மையாக இருக்குது இந்த ஒயிட் மவுண்டைன். நம்ம ஒரு 11,500 ஃபீட்டில் இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகலை. ஏதோ தரையில் ஓட்டுற மாதிரி தான் இருக்குது. இந்த கடையில் நிறுத்தணும். கொஞ்சம் டாஃபீஸ் வாங்கிட்டோன்னா சின்ன பசங்க ரோட்டில் நிறுத்தினாக்கா டாஃபீஸ் கேட்குதுங்க. சாக்லேட் அப்படின்னுதுங்க. பாவமாக இருக்குது. ஆல்ட்டோ மாட்டிக்கிச்சா? ஓ
ஓ இப்படி இதா சைடு டு சைடு மாட்டிக்கிச்சா? ஓகே சரி, இவன் கிளியர் ஆகட்டும், போகலாம். இந்த மாதிரி நிறையா நடக்கும் கைஸ். ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் ஹெவி ஆஃப் ரோடராக மாறிய தருணம். நான் மறுபடியும் முதலேந்தா டேய் என்னடா மறிச்சிட்டிங்க இந்த ரூட்டையும்? ஐயோ மீண்டும் மீண்டுமா கைஸ் இது நிற்கிது இல்லை, அந்த இடத்துல ரோடு ஏதோ கிளியர் இல்லை, கல் கிடக்காம பிளாஸ்ட் பண்ண போகிறாங்களாம். அதனால் இங்கே நிறுத்தி வச்சுருக்காங்க. இது சேஃப் சைடு, அங்கெல்லாம் கல் விழுவும் போல் பிளாஸ்ட் பண்ணி. அதனால் அவர்கிட்ட கேட்டோம் எப்போ போகலான்ட்டு. அவர் வந்து ரூட்டு கிளியராக இல்லை, எனக்கு இதை பிளாக் பண்ண சொல்லி ஃபோன் வந்தது, ஆனால் பிளாக் பண்ணிட்டேன், எப்போ கிளியர் ஆகலாம் தெரியல அப்படின்ட்டாரு. கைஸ் இங்கே பாருங்கள் என்ன எழுதியிருக்கான்ட்டு. அவனோட எக்ஸு ஒரு கங்காருவான், ஹூ ஆல்வேஸ் ஜம்ப்ஸ் ஃப்ரம் பர்சன் டு பர்சனாக. ரொம்ப அடிபட்டிருப்பான் போல் பாவம். ரோடு கிளியர் பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் இந்த ரோட்ஸ் தான். இங்கே பாருங்கள் சின்னோண்டு கிராமம். ஆஹா ஐயோ, உங்கள் பைக் கொஞ்சம் பழகிக்கங்க. பைக் வாங்கின புதுசில் தயவு செஞ்சு இந்த ரோட்டிலலாம் வராதிங்க. ஏன்னா இது உங்களுக்கு எவ்வளோ கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்குது, எந்த கல்லெலாம் தட்டும் தட்டாதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியணும். இப்போ இந்த பைக் வந்து ஆல்மோஸ்ட் என் கூட 2 இயர்ஸாக இருக்கிறதுனால எனக்கு எந்தெந்த கல்லாம் இடிச்சிரும் அப்படின்னு தெரியும். அந்த இடத்துல நான் நல்லா ஸ்லோ பண்ணி ஓட்டிக்குவேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பைக் எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னா நேராக லேக் வேறு ரூட் இருக்குது, அதில் போயிடுங்க. ஒன் டைம் வரும், பெரிய பட்ஜெட்டு திருப்பிலாம் வர முடியாது. அதெல்லாம் வந்தால் இந்த ரோடு எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம் அப்படின்றதுனால இது வந்துருக்குங்க. பாருங்கள் வியூ, இந்த வியூலாம் இந்த ரோட்டில் வந்தால் தான் கிடைக்கும். செம்மையான ரோடு. ஓய் 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 பாருங்கள், இதுக்கே வழுக்குது, இதுக்கே இந்த நாகினி மாதிரி போகுது. இந்த கல்லில் எல்லாமே மினரல்ஸ் இருக்கும் போல், மினுக்கு 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 மினுக்குன்னு இருக்குது. எனக்கு சேலஞ்சிங்காக இருக்கிறது இந்த சேறு சகதி தான் மக்களே. மற்றதெல்லாம் கூட நான் போயிடுறேன், இந்த சேறு சகதி தான் எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது. ஏன்னா பைக் வந்து அப்படியே சும்மா பாம்பு மாதிரி நெளியுது. பா பா ஹேண்டில் பேர் ஒரு பக்கம், பேக் டயர் ஒரு பக்கம்னு போச்சு. ட்ரிஃப்ட் அடிச்சுக்கிட்டு தான் வந்தேன். பையா பையா உள்ளதுக்கு வர சொல்கிறாரு. ஆத்தாடி, இந்த மாதிரி ஒரு ஜேசிபி ஆர்ச்சிக்குள்ளே நான் வந்ததே இல்லைப்பா. பார்த்தீங்களா வியூவை? அப்பா சரியான வியூ. அப்படியே அது உடஞ்சி விழுந்துரும் போல இருக்குது. அப்படியே செம்மையாக இருக்குது. யாரோ கனெக்ட் ஆகுறாங்களே. ஹாய், ஹூ இஸ் கெட்டிங் கனெக்டட் டு அஸ்? ஏ பச்சைக்கிளி, நான் தான் மகா. இது என்னோட ஆளு ராஜு. நாங்கள் ட்ரிப் வந்திருக்கோம். ஆயே வந்துடும் போல் இருக்கு. இது ரோட்டில் ஓட்டிடுறேன். உங்களை மாதிரியே ஒருத்தர் ஏஞ்சி நின்று ஓட்டிட்டு போகிறான் போகிறோம். எனக்கு என்னான்ட்டு. ஹாய் ஹாய் ஹாய். ஓகே, National Highway in the service of people of Ladakh. என்னப்பா வீடு அள்ளுது பின்ன ஓட்டுவோம்ல. அங்கே பாருங்க, அப்படியே அந்த மலையில் கொஞ்சம் ஷேடு, கொஞ்சம் அப்படியே வெயில் ஷேடோ, அந்த மாதிரி சூப்பராக தெரியுது. ஒரு மாதிரி இந்த ரோடே வேறு லெவலில் இருக்குது. ஜான்ஸ்கார் வந்து இப்படி ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் கொடுக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆக்சுவலாக இந்த வியூ விட பின்னாடி வியூ இன்னும் சூப்பராக இருக்குது. ஒரு நிமிஷம் நான் உங்களுக்கு திருப்பி காட்டுறேன். ஒரே நிமிஷம் அப்படியே இருங்க, அப்படியே இருங்க. இப்போ பாருங்கள் இந்த வியூவை எப்படி வேறு மாதிரியா? ஆக்சுவலாக நம்ம இங்கேருந்து ஜான்ஸ்கார்லேருந்து விட்டு வெளில போகும்போது இந்த வியூ இன்னும் சூப்பராக இருக்கும். வேறு லெவல் வியூ அது. முன்னாடி வியூவோட பின்னாடி வியூ இன்னும் சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம இப்படி திரும்பி பார்க்குறோமா அப்படி. ஓய்யோ அம்மா ரோடு. ஆக்சுவலாக ஆல்டிடியூடுனால வண்டி இன்னும் அந்த ஃபுல் த்ராட்டில் வரல, இல்லைனா இந்த பெண்டு செம்மையாக வந்திருக்கும். இதுக்கே சூப்பராக வந்தது. இங்கே ஒரு டீ பிரேக் எடுத்தோம் ப்ரோ நானும். அப்புறம் இங்கே கொஞ்சம் ரைடர்ஸ் மீட் பண்ணோம். அவங்களாம் பெங்களூர் ரைடர்ஸ், கர்நாடகா ரைடர்ஸ். அவங்களும் ஜாலியாக பேசுனாங்க. அவங்களும் அதே படும் தான் வராங்க. அவ்வளோ அங்கே போய் மீட் பண்ணுவோன்னு நினைக்கிறேன். ஒன் திங், யூ போத் ஸ்பீக் இன் கன்னடா. வி வாண்ட் அண்டர்ஸ்டாண்ட் எனிதிங் ரைட்? அட்டா காசப்படுறானா? எத்தனை பேர் வீடியோவில் கவர் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. நான் கவர் பண்ணுறேன், பார்த்துக்கங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் வியூ, பெஸ்ட் வியூ. இப்போ நான் தான் உள்ள தெர்மல் போட்டிருக்கேனே.
நான் உள்ள தர்மல் ஏன்னா நம்ம வண்டி நிறுத்தி அங்கங்கே மாற்ற முடியாது, அதனால் நான் அப்போயே தர்மல் போட்டு தான் எடுத்தேன் வண்டி. சும்மா மணி பாருங்கள் 7 மணிக்கு எவ்வளோ வெளிச்சம் இருக்குது பாருங்கள். 8:15 தான் சன்செட்டே அவங்க டாப்பில் இந்த சன் அடிக்கிறது சூப்பராக இருக்குது. தண்ணிக்கு நம்ம வண்டிக்கும் ஆகாது. பா இப்படி ஸ்டீப்பாக நிற்கிது, முக்கா சூப்பராக இருக்குது. இந்த வேலி பாருங்கள், ஃபுல்லாக கிளேசியர் வேலி தெரியுதா? அதில் தண்ணி கிடையாது, ஃபுல்லாக கிளேசியர் மெல்ட் ஆகி நிற்கிது. நான் வண்டியே இப்படி தான் அப்புறம் ஓட்டிகிட்ருக்கேன். ஐயோ ப்ரோ என்னது இது? மாடி நல்லா இல்ல, அதை விட இது நல்லா இல்ல, நல்ல வித்தியாசமா கொடுங்க. சூப்பராக இருக்குது, சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், அங்கே பாருங்கள், கீழே பாருங்கள் ரோடு. நம்ம இந்த ரோட்டில் தான் போகணும். வயசு பாருங்கள், நம்ம அங்கேருந்து இறங்கி வந்திருக்கோம். இவ்வளோ தூரம் நம்ம வந்து மெயின் ரோட் ஜாலியாக வந்துட்டோம். இதுக்கப்புறம் மெயின் ரோடு கிடையாது. இன்னொரு 34 கிலோமீட்டர்ஸ் இப்படி தான் இருக்க போகுது. பள்ளம் குழி தெரியல எனக்கு, அதனால தான் லைட்டு போட்டிருக்கேன். லோலேருந்து வரான், அவனுக்கு டிஸ்டர்பிங்காக இருக்கும். லைட் ஆஃப் பண்ணிடும். இப்போ போட்டுக்கும். क्या चाहिए भाई? आजा 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 आजा। टॉफ़ी चाहिए? हाँ, ये नहीं देता हमको, ये नहीं देते। एक मिनट मैं दे रहा हूँ सबको दे रहा हूँ। एक मिनट, हाँ चुविंगे मैं दो, हाँ चुविंगे। एक मिनट दे रहा हूँ, एक मिनट। हाँ चुविंगे, हाँ ठीक है ना? उसको आएगी। बंद हो गया, खत्म हो गया। थैंक यू, वेलकम। हाँ பாய் பாய், கதம் ஓகே. உண்மையிலுமே தீந்துருச்சு. உள்ளே ஏதோ ஒன்று தான் கிடக்கு டாஃபி. ஆக்சிலரி லைட் போட்டதுக்கு சரியான யூஸு, இல்லைனா ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பேன். பாருங்கள், இந்த ஆக்சிலரி லைட் ஆஃப் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இவ்வளோ தான் தெரியுது வியூ. அது போட்டால் நமக்கு நல்லா க்ளீனாக தெரியுது. வந்தாச்சு, ஆல்மோஸ்ட் ஊருக்கு வந்தாச்சு. நம்ம கேஏ நண்பர்கள், ரைடர் நண்பர்களும் வந்து ஸ்டே பார்த்து இதில் எடுத்துக்கிறோம் அப்படின்னா. ஏன்னா நாங்கள் நேற்றே வந்து அங்கே ஸ்டே வந்து விசாரித்து வச்சுட்டோம். இப்போ எங்களுக்கு ஸ்டே ஒன்று கன்ஃபார்மாக இருக்குது. ஆனால் இவங்க ஸ்டே இன்னும் புக் பண்ணல. அதனால் நாங்கள் சொன்னோம், வாங்க ப்ரோ நாங்கள் போகிறோம், அங்கேயே ஸ்டே இருந்தால் செக் பண்ணி பாருங்கள், இருந்தால் அங்கேயே எடுத்துக்கங்க, எல்லாம் ஒன்றா இருந்துக்கலாம் அப்படின்னு சொன்னோம். வந்துட்டாங்க போகலாம். இதுதான் ஆல்பைன். பேசுவோம் அவன்கிட்ட என்னான்ட்டு. இதுதான் எங்களோட ரூம், பெட். இது சும்மா கீழே மேட் மாதிரி போட்டுருவாங்க, சும்மா உட்காந்துக்கலாம். லக்கேஜஸ்லாம் வச்சாச்சு. இது வாஷ்ரூம், குவாய்ட் சிம்பிள் ரூம். 1500 ரூபா. செம்ம சூப்பர் டயர் கேஸ். ஆனால் ரோடு வேறு லெவல் ரோடு. உப்பாயிட்டு சட்டெல்லாம் எடுத்து. ரோடு வந்து அல்டிமேட் வியூவில் வந்து ரோடு சூப்பராக இருந்து, நீங்களே பார்த்துருப்பீங்க வீடியோவில். இதோட முடிச்சுக்கிறேன். சூப்பர் டயர்டு, அப்படியே கட்டையை வச்சு அடித்த மாதிரி இருக்குது. இந்த முதுகுலாம் வலிக்குது. இன்னைக்கு ஒரு நாளைக்கு ரெஸ்ட் எடுத்தா தான் அந்த வீட்டில் உசுறு வாழ முடியும். மூவ் கிவ் ஸ்ப்ரேலாம் அடிச்சுட்டு அப்படியே இப்படி வந்து ஐயோ கட்டையாக இருக்கேன் பெட்டு. அவ்வளோதான், நான் மட்டை வட்டா. கைப்புள்ள இன்னும் ஏண்டா முடிச்சுக்கிட்டு இருக்க? தூங்கு.